தாவேக தொண்டர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இப்போ விறுவிறுப்பான கட்டத்துக்கு வந்திருக்கு. எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட வேட்பாளர்களை தேர்வு முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் கவனிக்கிற நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, திமுகவோட வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை தான். இன்னும் 2-3 நாட்கள்ல வெளியே வர போறதா எதிர்பார்க்கப்படுது. அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது என்னன்னா, அனைத்து குடும்பங்களுக்கும் எல்இடி டிவி கொடுக்கறதா ஒரு வாக்குறுதி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி பேச்சு சுற்றி வருது. இங்க ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்த தடவை மக்கள் ஈஸியா நம்புறதுல டவுட் தான். ஏன்னா போன தடவை கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேறாம இருக்குது. திமுகவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கும். இதுக்குள்ள இன்னொரு சைடுல என்ன நடக்குது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அனைத்து குடும்பங்களுக்கும் ஃப்ரிட்ஜ் தரப்போறதா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல இப்ப எந்த வீட்டுல தான் ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கு? இந்த மாதிரி வாக்குறுதிகள் மக்களுக்கு ரியலா யூஸ் ஆகுமா இல்லைன்னா வேற ஆங்கிள் யூஸ் ஆகுமா? இதெல்லாம் கேள்விக்குறிதான். சரி, இந்த பொலிட்டிக்கல் ப்ராமிசஸ் எல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு தாவேக தொண்டர்களுக்கான ரியல் அப்டேட் என்னன்னு பார்ப்போம். இந்த ஒரு செய்திக்காக தான் பல பேர் காத்திருக்காங்க. தளபதி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேலும் சென்னை பெரம்பூர் தொகுதியில தான் தளபதி போட்டியிட போறாருன்னு ஸ்ட்ராங்கா பேசப்படுது. அந்த தொகுதியில இருந்து தான் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. 28ஆம் தேதி தளபதியோட பிரச்சாரம் அபிஷியலா ஸ்டார்ட் ஆகும். ஒரே நாள்ல சென்னையில பல இடங்கள்ல கேம்பெயின் பண்ண தேர்தல் ஆணையத்திடம் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேம்பெயின் பண்ணலாம், ஆனா ரோட் ஷோ மாதிரி இல்லாம ஸ்டேஜ் போட்டு கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தளபதி ரோட் ஷோ வந்தா கிரௌட் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனா இங்க தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. தாவேக தரப்புல இருந்து என்ன ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எப்படி கேம்பெயின் பண்றாரோ அதே மாதிரி பர்மிஷன் எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சேம் ரூல்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும்ல. இப்போ மெயின் கொஸ்டின் என்னன்னா, தளபதி ரோட் ஷோ வர போறாரா இல்ல ஸ்டேஜ் மீட்டிங்ல மட்டும் தான் இருக்க போறாரா? இதுக்கான ஆன்சர் இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. இந்த எலெக்ஷன்ல ஐப் லெவல் ஆல்ரெடி மேல போயிருச்சு. கேம் ஆரம்பமாயிடுச்சு. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.